Hi, hello, வணக்கம் friends. இன்னைக்கு டே நம்பர் 92 of this 365 days of active and joyful lifestyle insights and tips பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அதுல பிகினர் ரன்னர் சீரிஸை பத்தி பார்த்துட்டு இருக்கேங்க. இன்னைக்கு கொஸ்டின் என்னன்னா வந்துட்டு இந்த விண்டி கண்டிஷன்ஸ்ல நான் எப்படி ஓடுறது, என்ன டெக்னிக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப காத்தடிக்குது, இன்னைக்கு ரொம்ப டே ஃபுல்லா இருக்கு, இன்னும் 2-3 நாளைக்கு ரொம்ப காத்தா இருந்துச்சுன்னா என்ன மாதிரி பண்றது அப்படிங்கறத பொறுத்து ஒரு கொஸ்டின். ஸோ இதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரொம்ப இன்னைக்கு காத்தா இருக்கு, மேபி மார்னிங்ல அப்புறம் ஆஃப்டர்நூன் ஈவினிங் இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து விண்ட் அக்செப்ட் பண்ணிக்கணுங்க. ஆமா இன்னைக்கு வந்து காத்தடிக்க போகுது அப்படிங்கறத வந்து நம்ம ரொம்ப மென்டலி நம்ம ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் மைண்ட் டெக்னிக். ஏன்னா நம்ம ஒவ்வொரு செஷன் போகும்போதும் கொஞ்சம் மைண்ட் கேம் நிறைய இருக்கும். அதுல ஒன் ஆஃப் தி மெயின் கேம்ஸ் வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் டிஃபர் ஆகும்போது அடாப்டபிளா இருக்கக்கூடியது தான். அது ஃபர்ஸ்ட் நீங்க அக்செப்ட் பண்ணுங்க, ஆமா இன்னைக்கு காத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா வந்து உங்களுடைய ரன்னிங் கிளாதிங்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். ரொம்ப லூஸ் ஃபிட்டா இல்லாம கரெக்டா ஃபிட் ஆகுற மாதிரி வச்சுக்கலாம். அப்புறம் வந்து இன்கேஸ் நீங்க வந்து இந்த நெக் பேண்ட் வச்சு இயர்ஃபோன்ஸ்லாம் வச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கரெக்டா ஃபிட் ஆகுற மாதிரி பாத்துக்குங்க. அல்லது கிளிப் ஆன்ஸ் இருந்தா வேர் பண்ணிக்க இன்கேஸ் இயர்ஃபோன்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா. ஸோ அப்புறம் லாங் ஹேர் இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் டைப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான சில பேசிக்கான ஒரு சில விஷயங்கள் நீங்க எடுத்துட்டீங்கன்னா ரன் பண்ணும் பொழுது உங்களுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்னால டைவர்ட் ஆகணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம ரன்னை நல்லா என்ஜாய் பண்ண முடியும். ஓகேங்களா, வாட் எவர் த டிஸ்டன்ஸ் இஸ், பட் வி கேன் என்ஜாய் இட் லாட். அது ஓகே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நல்லா காத்தடிக்கும் போது இப்ப காத்துங்கிறது எப்படியா இருக்கலாங்களா, ஹெட்விண்டா இருக்கலாம். ஓகே, அகெயின்ஸ்ட் நீங்க போறதுக்கு அகெயின்ஸ்டா ஒரு விண்ட் அடிக்கலாம், அல்லது டெய்ல் விண்ட் பேக் விண்டா கூட இருக்கலாம். சோ இப்ப நம்ம மோஸ்டா ரொம்ப கஷ்டமா இருக்கிறது பாத்தீங்கன்னா ஹெட்விண்டா தான் இருக்கும். ஏன்னா நம்ம போகும்போது அதை எதிர்த்து போகணும். அப்ப ரெசிஸ்டன்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்ம பேஸ் கம்மியாகும். அதை நீங்க எதிர்பார்த்துக்குங்க. ஓகே, ஸோ பேஸ் நமக்கு கொஞ்சம் கம்மியாகுது அப்படிங்கறக்காக வந்துட்டு நம்ம வந்து அதை ரொம்ப ப்ரெஷர் எடுத்துட்டோம்னா அந்த செஷன் என்ஜாய் பண்ண முடியாது. ஸோ பேஸ் கம்மியாகுதுங்கிற போது ரெசிஸ்டன்ஸ் ஜாஸ்தியா இருக்கு இல்லைங்களா, அப்போ நீங்க உங்க பாடியை மெயின் அந்த அப்பர் ஹாஃப் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து கொஞ்சம் ரிலாக்ஸா வச்சுக்கங்க. ஷோல்டர்ஸ் கொஞ்சம் ரிலாக்ஸா வச்சுட்டீங்கன்னா நமக்கு கொஞ்சம் அந்த ஷோல்டர்ஸ் சாரி அந்த நெக் அண்ட் ஷோல்டர் இந்த டைட்னஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாயிரும். ஏன்னா நல்லா காத்தடிக்கும் போது நல்லா டைட்டா வச்சு பண்ணிட்டு இருந்தோம்னா ரொம்ப பெயினா இருக்கும் பின்னாடி இந்த செஷன் முடிச்சதுக்கு அப்புறம். ஸோ ரெக்கவரி டைம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸா வச்சுக்கங்க. ஓகே காத்து வருதுன்னு கொஞ்சம் மைண்ட்ஃபுல்லா இருந்துட்டோம்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பேக் விண்ட் டெய்ல் விண்ட் வரும்போது அதை கொஞ்சம் பேஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ ஏரோப்ளைன் எல்லாம் பாத்தீங்கன்னா டெய்ல் விண்ட் அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. டெய்ல் விண்ட் நல்லா இருக்குன்னா ஸ்பீடு நல்லா போகும்னு அர்த்தம். ஸோ உங்களை புஷ் பண்ற மாதிரி அதுவே உங்களை புஷ் பண்ணுது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கலாம். இதுதான் வந்து ரொம்ப பேசிக்கா இருக்கக்கூடியது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி இப்போ இன்கேஸ் வந்து உங்களுக்கு கம்பெனி இருக்கு, ஒரு 2-3 பேர் சேர்ந்து போறீங்க அப்படின்னா டெஃபினட்டா நீங்க சேர்ந்து போகலாம். ஒரு குரூப் ரன்னிங்கா போகும் பொழுது அந்த அந்த காத்துனால வரக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகும். மேபி வந்து இந்த ஃபர்ஸ்ட் போறவங்களுக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கும் இந்த குரூப்பா போகும்போது. அதை நீங்க டர்ன்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஓகேங்களா, அந்த மாதிரி பண்ணலாம். எப்படி சைக்கிளிங்லாம் பார்க்கலாம், பெலட்டான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பெலட்டான் போகும்போது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல இருக்கிற சைக்கிளிஸ்ட் வந்து அந்த காத்தெல்லாம் வாங்கிட்டு ரெசிஸ்டன்ஸ் வாங்கிட்டு கொஞ்ச நேரம் வந்துட்டு பின்னாடி இருக்கிற குரூப்புக்கு சப்போர்ட் பண்ணி போவாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு டர்ன்ஸ் எடுத்துப்பாங்க. ஸோ தட் லைக் எல்லாருமே வந்து புல்லிங் ஈச் அதர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது ஒரு நல்ல ஒரு ஹேபிட்டாகவும் இருக்கும், ஒரு நல்ல ஒரு மைண்ட் செட்டோட இருக்க முடியும், ஒரு நல்ல ஒரு குரூப் ஆக்டிவிட்டியாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. எஸ் அஃப்கோர்ஸ் வந்துட்டு நமக்கு கொஞ்சம் ஹைட்ரேஷன் இதெல்லாம் வந்து பேசிக்கா நீங்க செக் பண்ணிக்க வேண்டியது. ஒருவேளை ரொம்ப டிராஸ்டிக்கான வார்னிங்ஸ் கொடுத்திருந்தாங்கன்னா மேபி அந்த அன்னைக்கு வந்து போறதை தவிர்த்துக்கலாம். ஓகே, ஸோ அதை நீங்க இருக்கிற இடத்தை பொறுத்து, இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸை பொறுத்து, சேஃப்டியை பொறுத்து நீங்க முடிவு பண்ணிக்கங்க. ஆல்ரைட், இதெல்லாம் தாங்க பேசிக்கா நீங்க வந்து ஒரு ஒரு விண்டி கண்டிஷன்ஸ்ல போகும்போது நீங்க எதிர்பார்த்து கொள்ள வேண்டியது. ஓகே, அப்புறம் இன்னொரு டிப் என்னன்னா வந்துட்டு ஒருவேளை வந்து நீங்க விண்டி கண்டிஷன்ஸ்ல வந்துட்டு ரொம்ப பொல்யூஷன் அதிகமா இருக்கக்கூடிய ஏரியாவா இருக்கு, அல்லது வந்து ரொம்ப போலன்ஸ் இந்த பிளான்ஸ் ஃபிளவர்ஸ்ல இருந்து வரக்கூடிய போலன்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்னா வந்து நம்மளுடைய பிரீதிங்கை வந்து பயங்கரமா பாதிக்கும். ஸோ அப்போ நீங்க பிரீதிங் வந்து ப்ராப்பரா பண்ற மாதிரியும் அல்லது அந்த ஏரியாவுக்கு போகாம தடுத்துக்கிற மாதிரியும் நீங்க ப்ரிவென்ட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து ரன்னிங் இந்த சாரி என்ன நான் தப்பா சொல்றேன், ரன்னிங் இந்த விண்டி கண்டிஷன்ஸ்ல நம்ம வந்து எப்படி எடுத்துக்கணும். ஸோ லெட்ஸ் கோ வித் ஜாய். ஓகேங்களா, ஓகே என்ஜாய். தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.